அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்க போகிறது, இவர்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நிகழப் போகின்றன, சென்ற மாதத்தை போலவே இந்த மாதத்திலும் ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு பிரச்சனைகளானது மீண்டும் தொடருமா, இது போன்ற பல முக்கியமான விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர்களுடைய தொழில் ரீதியாக இருந்து அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்கிற ஒரு முன்கூட்டியான தகவலை தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க கன்னிராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா முருகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஆன்மீகத்தில் ஆர்வம் காட்டக்கூடிய மாதமாக திகழப் போகிறது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவுகளானது ஏற்பட்டாலுமே அதற்கு இணையான செலவுகளும் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு நீங்கும். அதே போல அதிகப்படியான பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் சிறிது நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா சரியாகி சாதகமான சூழ்நிலைகள் உண்டு பண்ணும். இருப்பினும் தினமும் பிரச்சனை வருகிறது என்று யோசித்து நிம்மதி இழந்து காண்பீர்கள். அதே போல வேலையை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை சுமைகளானது அதிகமாக இருக்கும். உடன் பணிபுரிபவர்களை நம்புவதனால பிரச்சனைகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும். தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபங்களும் ஏற்படும். ஆனாலுமே அந்த லாபத்தை பயன்படுத்தி தொழிலை அடுத்த கட்ட நிலைக்கு மாற்ற உபயோகப்படுத்திக் கொள்வீர்கள். இந்த மாதம் மேலுமே சிறப்பு மிகுந்த மாதமாக இருக்கணும் அப்படின்னா நீங்க பெருமாளை நினைத்து வழிபாடுகளை செய்துக்கோங்க. குரு ராகு மாதம் முழுவதும் நன்மைகளை செய்வார்கள். அதே போல இந்த ஜூன் 10ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் மாதம் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா புதனும் நற்பலன்களை உங்களுக்கு தருவார்கள். குருவினால துணிச்சல்கள் பிறக்கும். நீண்ட நாள் கனவும் நல்லபடியாகவே பார்த்தீங்கன்னா நிறைவேறும். தொடங்கிய காரியமோ அனுகூலமாக உங்களுக்கு முடியும். எதிரிகள் அடங்கி போவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமுமான சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா உருவாகும். அதே போல இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். புத்தாடை அணிகலன்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் கிடைக்கும். அதே போல பிறகு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே அன்பு மேலோங்கும். பெண்களுடைய வகையில் நற்பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பிள்ளைகளினுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியங்களும் கிடைக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்தில் பணிச்சுமைகளும் அதிகரிக்கும். பணிகளில் கவனங்கள் தேவை. சக ஊழியர்களினுடைய ஆதரவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதிகாரிகள் அனுசரணையாகவே நடந்து கொள்வார்கள். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதுடன் விரும்பிய இடமாற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் அனுகூலமான போக்கே காணப்படும். விற்பனையும் லாபங்களும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். சுய தொழிலில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு பெண்களுக்கான வளர்ச்சிக்கான வழியும் பிறக்கும். கலைத்துறையினருக்கு பெரிய நிறுவனங்களில் இருந்த அழைப்புகளும் வரும். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தவறாமல் பயன்படுத்தி கொண்டு வளர்ச்சி பாதையில் நீங்கள் செல்வீர்கள். விருதுகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே போல மாணவர்களினுடைய கல்வியில சிறப்படைவர். தேர்வில் நல்ல மதிப்பெண். போட்டிகளில் வெற்றிகள் கிடைக்கும். மேல் படிப்பில் விரும்பிய பாடங்களும் உங்களுக்கு கிடைக்கும். சிலர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு உற்சாகம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் காணப்படும். குடும்ப உறுப்பினர்களிடையே உங்கள் மீதான அன்பும் அக்கறையும் அதிகரிக்கும். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணிகளில் கூடுதல் கவனங்கள் தேவை. சிலருக்கு புதிய பதவிகளும் தேடி வரும். எதிர்ப்புகளை எளிதில் வெல்வீர்கள். இந்த மாதத்தில் சின்ன விஷயங்கள் கூட லாபமாக நடந்து முடியும். முக்கிய நபர்களினுடைய அறிமுகங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால கௌரவங்களும் உண்டாகும். பூமி வாகனம் மூலமாக ஆதாயங்களும் உண்டாகும். பணவரவுகளும் கூடும்.
தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். வங்கியில் இருப்பும் கூடும். வாங்கிய கடனை திருப்பி செலுத்தி மன நிம்மதியும் நீங்கள் அடைவீர்கள். தொழிலின் தொடர்பான பயணங்கள் வெற்றி கிடைக்கும். அதேபோல் செயல் திறமைகள் மூலமாக கடினமான பணியையும் சிறப்பாக செய்து முடித்து மேலதிகாரிகளினுடைய பாராட்டும் கிடைக்க பெறுவீர்கள். அதிகாரங்கள் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகும். சுபகாரியமும் நடக்கும். திருமண முயற்சிகளை மேற்கொண்டவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே சந்தோஷங்கள் நிலவும். நெடுநாளைய சங்கடங்களும் உங்களுக்கு தீரும். பெண்களுக்கு எல்லாவற்றிலுமே லாபங்களும் கிடைக்கும். மரியாதை அந்தஸ்து எல்லாமே கூடும். எதிர்ப்புகளும் விலகும். மன மகிழ்ச்சியும் உண்டாகும். கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பான நெருக்கடிகளை நீங்கள் சந்திக்க வேண்டியும் வரும். புது ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமாகவே முடியும். புதிய பொறுப்புகள் சுமையாக வரும். அதேபோல் நிதானங்கள் தேவை. அரசியல் துறையினருக்கு அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மையை தரும். நீண்ட தூர தகவலும் நல்லவையாக இருக்கும். எதிலும் நிதானங்கள் தேவை. மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் மதிப்பெண்கள் கிடைக்க எடுக்கக்கூடிய முயற்சிகளானது சாதகமான பலன்கள் கிடைக்கும். ஆசிரியர்களினுடைய பாராட்டும் கிடைக்கும். இந்த மாதத்தில் அலைச்சல்களும் இருக்கும். சிலர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலைகள் உங்களுக்கு ஏற்படலாம். உங்களுடைய குழந்தைகளால் சிற்சில பிரச்சனைகளும் வரலாம். அதற்காக உங்களுடைய குழந்தைகளின் மீது ஆத்திரம் கொள்ள வேண்டாம். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் வரக்கூடிய கஷ்டங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கன்னிராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் இருந்த சங்கடங்கள் அனைத்துமே இப்பொழுது மறைந்துவிடும். அதே போல அதிர்ஷ்டமலையில் நீங்கள் நினைய போகின்றீர்கள் அப்படின்னு சொல்லலாம். பொண்ணும் பொருளும் சேர்வதுடன் புதிய சொத்தும் உங்களை அடையும். செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். 6ல் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் சங்கடங்களை எல்லாமே விளக்குவார். உடல் பாதிப்புகள் மறையும். தொழிலினுடைய வேலையில் உள்ள நெருக்கடிகள் இப்பொழுது உங்களுக்கு மறையும். எதிரி தொல்லைகள் விலகுவதுடன் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். அரசியல்வாதிகளினுடைய செல்வாக்கானது இப்பொழுது உயரும். குடும்பத்தில் பிரச்சனைகளும் நீங்கும். பெண்களுக்கு நினைத்ததை சாதித்துக் கொள்ள முடியும். திருமண வயதினருக்கு நல்ல ஒரு வரன்கள் அமையும். வெளிநாட்டு முயற்சிகளும் இப்பொழுது உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடியதாக இருக்கும். விவசாயிகளுக்கு கடந்த மாதம் இருந்த நெருக்கடிகள் இப்பொழுது தீரும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் பார்த்தீங்கன்னா கையெழுத்தாக போகிறது. மாணவர்களினுடைய விருப்பங்களானது நிறைவேறும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் காணப்பட போகிறது. ஜென்ம கேதுவினால எல்லாவித சங்கடங்களையும் அனுபவித்து வந்ததுடன் நோயுடன் போராடி வந்த உங்களுக்கு பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவினால அவற்றில் இருந்து விடுதலை உண்டாக போகிறது அப்படின்னே சொல்லலாம். குருவின் பார்வைக்கு கேது ஆளாவதனால அவரால் எந்த சங்கடங்களையும் ஏற்படுத்த முடியாது. இனி நீங்கள் பார்த்தீங்கன்னா மண்ணை தொட்டாலும் பொன்னாகும். 6ல் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானும் சங்கடங்களை விரட்டி அடிப்பார். தைரியமாக செயல்பட்டு வெற்றியும் அடையக்கூடிய நிலைகள் ஏற்படுத்துவார். தொழில் வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் நீங்கும். பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். விரும்பிய இடமாற்றங்கள் உயர்வு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களினுடைய கனவு நனவாகும். பெண்களினுடைய நிலையில் முன்னேற்றங்கள் தோன்றும். மேலுமே இப்பொழுது விவசாயிகள் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சந்தித்த நெருக்கடிகளானது விலகிவிடும். அரசியல்வாதிகளுக்குமே எதிர்பார்த்த நன்மைகள் ஏற்படும். கலைஞர்களுக்கு இது யோகமான ஒரு காலகட்டங்களாக காணப்படும். மாணவர்களினுடைய மேற்படிப்பும் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய முயற்சியானது வெற்றி அளிக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு யோகமான ஒரு மாதமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் சனியில் பார்த்தீங்கன்னா 6ல் சஞ்சரித்தாலுமே குரு 9ல் சஞ்சரித்து உங்களுடைய ராசியை பார்ப்பதுடன் 3ஆம் 5ஆம் இடங்களை பார்ப்பதனால இதுவரை இருந்த நெருக்கடிகளானது விலகும். நிறைவேறாமல் போன முயற்சி இனி நிறைவேறும். தடைப்பட்ட செயல்களில் லாபங்களும் ஏற்படும். இழுபறியாக இருந்த வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். செல்வாக்கும் உங்களுக்கு உயரும். உடல்நிலையும் சீராகும். வியாபாரத்தில் உண்டான போட்டிகளும் விலகும். நண்பர்கள் வாழ்க்கை துணையுடன் தோன்றிய நெருக்கடிகளானது நீங்கும். ஜென்ம கேதுவினால ஏற்பட்ட குழப்பங்கள் தீரும். புதிய இடம் வாகனம் வாங்குவது போன்ற முயற்சிகள் வெற்றியாகும். சிலர் புதிய தொழில் தொடங்குவர். வேலை வாய்ப்பிற்காக காத்திருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலும் வரும். பணியாளர்கள் நிலையுமானது இப்பொழுது உயரும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்களானது ஏற்படும். பெண்களுக்கு யோகமான ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் திருமண வயதினருக்கு வரன்களும் வரும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளானது விலகி சுமூக நிலைகளே காணப்படும். உங்களுக்கான சந்தோஷம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6, 7.
அதிர்ஷ்ட நாள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 5/9. அதே போல் பரிகாரமாக விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு வர நலங்கள் உண்டாகும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.